Hi students, in the video நம்ம identifying the graphs of linear, quadratic, cubic and reciprocal functions. அதாவது நேரிய, இருபடி, முப்படி மற்றும் தலைகீழ் சார்புகளுக்கான வரைபடங்களை அடையாளம் காணுதல். ஓகே, ஸோ அப்போ லீனியர் அப்படின்னா என்ன, குவாட்ராட்டிக்னா என்ன, கியூபிக் அண்ட் ரெசிப்ரோக்கல்னா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ லீனியர்ங்கிற வேர்டை கேட்டாலே இனிமேல் இதான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். பவர் இஸ் 1, the power of the variable is 1 அப்படின்னு இருந்தால் அது வந்து லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுங்கிறது the degree of the equation is 2. டிகிரினா என்ன, ஹையஸ்ட் பவரை தான் நம்ம டிகிரின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ ஹையஸ்ட் பவர் ஆஃப் த ஈக்குவேஷன் வந்து 2 அப்படின்னு இருந்ததுன்னா, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஸோ பவர் 2 அப்படின்னு இருக்கிறப்போ அதை வந்து நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னு சொல்லுவோம். தென் கியூபிக் ஈக்குவேஷன், கியூப்னா தெரியும், பவர் 3. ஸோ ஹையஸ்ட் டிகிரி வந்து 3 இருந்ததுன்னா அதை கியூபிக்னு சொல்லுவோம். தென் ரெசிப்ரோக்கல்னால் நம்மளுக்கு தெரியும், ஓகே, தலைகீழ். ஸோ அதை வந்து ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி கிராஃபில் ஐடென்டிஃபை பண்ணுறது, ஓகே, வரைபடங்கள் மூலம் எப்படி வந்து அதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லீனியர் ஃபங்க்ஷன் இல்லைன்னா நேரிய சார்புகள். ஸோ இப்போ தான் சொன்னேன், அதாவது கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் அந்த எக்ஸோட பவர் வந்து என்னென்னு இருக்கணும்னா 1. ஓகே, அதுதான் ஹையஸ்ட் டிகிரியாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து லீனியர் ஃபங்க்ஷன் இல்லைன்னா நேரிய சார்புகள்னு சொல்லுவோம். ஓகே, எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர். பாருங்கள், இதில் வந்து ரியல் நம்பர்னால் என்ன நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். ஸோ ரியல் நம்பர்லேருந்து ரியல் நம்பருக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் போகுது. இஸ் டிஃபைன்டு பை, அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கணும்னா நம்மளுக்கு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் எம்எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகே, ஸோ லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், எக்ஸோட பவர் பாருங்கள் ஹையஸ்ட் டிகிரி 1ஆக தான் இருக்கணும், சிங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ எக்ஸோட பவரை நம்ம சப்ஸ்டியூட் ஒரு ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். ஓகே, அந்த ஃபங்க்ஷன் தான் இது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ வேர் எம் நாட் ஈக்குவல் டு 0 இஸ் கால்ட் அ லீனியர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதுக்கு கீழே டைப்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி லீனியர் ஃபங்க்ஷன் வந்து ஒரு கிராஃபில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க. அதாவது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1, ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2, இந்த மாதிரி ஈக்குவேஷன் எடுத்து அதில் எக்ஸோட வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிருக்கும். அந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கிராஃபில் ப்ளாட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ எப்பயுமே லீனியர் ஃபங்க்ஷனில் நீங்கள் எக்ஸோட வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிமைனிங் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்துடலாம். ஸோ தட் உங்களுக்கு எப்பயுமே இதை நீங்கள் மறக்காமல் இருப்பீங்க. இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து லீனியர் ஃபங்க்ஷன், ஏன்னா இங்கே எக்ஸோட பவர் வந்து 1. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எஃப் ஆஃப் எக்ஸை ஒய்னு வச்சுக்கிறேன், தட் இஸ் இந்த ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்படின்னா நான் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் ஒய்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த எம்முக்கு பதில் 2ன்னு வச்சுக்கலாம். 2 × x + 1. ஸோ 2x + 1 அப்படிங்கிற ஒரு லீனியர் ஈக்குவேஷனை நான் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியாது, அதனால் நானே சில வேல்யூஸ் நம்மளே ஒரு 3 வேல்யூஸ் நம்மளே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நான் -1, 0, 1 இதை மட்டும் எடுத்துக்க போகிறேன். ஸோ எடுத்து ஒய்யோட வேல்யூ நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அது எப்படின்னா கொடுத்துருக்குற இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ மொதல் எக்ஸோட வேல்யூ -1 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ y இஸ் ஈக்குவல் டு 2 × -1 + 1 வரும். ஸோ -2 + 1, ஸோ -1 வரும். ஏன்னா பிக்கர் நம்பரோட சிம்பிள் மைனஸ், அதனால் -1 வந்துடும். நெக்ஸ்ட்டு 0. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் நான் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 2 × 0 + 1, that means 0 + 1 is equal to 1. Then 1. So y is equal to 2 × 1 + 1. So 2 × 1 is 2 + 1, that is equal to 3. இப்போ எக்ஸோட வேல்யூ -1 இருந்தால் ஒய்யோட வேல்யூவும் -1, அண்ட் எக்ஸோட வேல்யூ 0னா ஒய்யோட வேல்யூ 1, தென் எக்ஸோட வேல்யூ 1னா ஒய்யோட வேல்யூ 3. ஓகே, ஸோ இதை வந்து ஆர்டர் பேர்ஸை நம்ம எழுதிக்கலாமா? அதாவது -1, 1, தென் -1, -1, 0, 1 அண்ட் 1, 3. ஸோ இப்போ இந்த கிராஃபில் அதை ப்ளாட் பண்ணலாம்.
ஃபஸ்ட் வந்து -1, -1. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் -1 அண்ட் ஒய் ஆக்சிஸ்லேயும் -1. எக்ஸ் ஆக்சிஸில் -1 இங்கே இருக்குது. இதுலேருந்து ஒய் ஆக்சிஸில் -1ங்கிறப்போ கீழே போகணும். ஓகே, இது வந்து -1, -2, -3, -4, -5. ஸோ -1, -1 இங்கே இருக்குது. ஓகே, தென் 0, 1. ஓகே, ஸோ 0 இங்கே இருக்குது. 0, 1 ஒய் ஆக்சிஸில் 1 இங்கே இருக்குது. இது வந்து 0, 1. நெக்ஸ்ட்டு 1, 3. ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது. ஸோ இது வந்து 1, 3. இப்போ இந்த பாயிண்ட்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் எடுத்து அதில் எக்ஸுக்கு பதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ சில பாயிண்ட்ஸ் கிடைக்குது இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் கிராஃபில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ ஸ்ட்ரைட் லைன். ஓகே, ஸோ இதுதான் லீனியர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதும். ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த கர்வ் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ a function f from real number to real number defined by f of x equal to mx plus c where m not equal to 0 is called a linear function. Okay, so இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைப் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். A function f from r to r is defined by f of x equal to x. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸும் எக்ஸும் ஈக்குவல் அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸும் எக்ஸும் எப்போ ஈக்குவலாக இருக்குதோ அப்போ வந்து நம்ம அதை ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நான் 1, 2, 3ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது நான் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் என்னென்னா எக்ஸு தான். ஓகே, ஸோ இப்போ எக்ஸுக்கு பதில் எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸுக்கு பதில் 1. இப்போ எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிச்சேன்னா அகைன் 2. எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு அகைன் 3. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இந்த எஃப் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம், ஒய்ன்னு வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அதனால் எனக்கு என்ன கிடச்சிருக்கு, ஒய்யோட வேல்யூ 1, 2, 3. இப்போ இதை ஆர்டர் பேர்ஸாக எழுதும் போது x1னா ஒய்யும் 1, தென் x2னா ஒய்யும் 2, தென் x3னா ஒய்யும் 3. ஸோ இப்போ 1, 1, 2, 2, 3, 3. ஸோ இதை கிராஃபில் ப்ளாட் பண்ணுவோமா? ஸோ 1, 1. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 1 இங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸில் 1. ஸோ 1, 1, தென் 2, 2. ஓகே, தென் 3, 3. ஸோ இப்போ நீங்கள் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அகைன் ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் கிடைக்கும். ஏன்னா லீனியர் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு டைப்பு தான் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போது எக்ஸும் ஒன்று தான், ஒய்யும் ஒன்று தான். ஓகே, தென் x2னா ஒய்யும் 2 தான், தென் x3னா ஒய்யும் 3 தான். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஐடென்டிட்டி அப்படின்னா ஐடென்டிட்டி கார்டு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் இங்கேயும் தட் இஸ் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐஏ பார்த்தோம் இல்லையா, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இப்போ அதை வந்து கிராஃபில் எப்படி மென்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்த்தோம். சரியா? ஸோ கிராஃபில் மென்ஷன் பண்ணுறப்போ அதோட ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, ஸோ லீனியர் ஃபங்க்ஷனோட செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ +5னா அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன அப்படின்னா -5. இப்போ +5 -5ஓட வேல்யூ என்னது, 0. ஓகே, இந்த 0 வரணும்னா இதோட என்ன ப்ளஸ் பண்ணணும், இல்லைன்னா இதோட என்ன மைனஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ -4 இருக்குது, அதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்னென்னா +4. ஸோ தட் -4 அண்ட் +4 வந்து உங்களுக்கு 0ன்னு மாறும். புரியுதா? ஸோ அதுதான் அடிட்டிவ் இன்வர்ஸ். அதை நம்ம ஃபங்க்ஷனாக சொல்கிறப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -xன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. இப்போ -1, 0, 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து -1ன்னு வச்சுக்கோங்க. இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸுக்கு பதில் -1 அப்படின்னா இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அதை நான் போட்டுக்கிறேன். இந்த எக்ஸுக்கு பதில் நான் என்ன போடுறேன்னா -1 போடுறேன். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு +1. தென் எஃப் ஆஃப் 0 போட்டோன்னா -0ன்னு வரும்.
ஜீரோவுக்கு ப்ளஸ் சிம்பலோ மைனஸ் சிம்பலோ கிடையாது, ஓகேவா? சிம்பலே அது கிடையாது. அதனால் நம்ம சிம்பிளி அதை ஜீரோன்னு தான் போட போகிறோம். ஓகே, தென் எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு, இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் போட்டுக்கிறேன். எக்ஸுக்கு பதில் என்ன போட போகிறேன்னா 1. ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -1. இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். நீங்கள் கிராஃபில் மென்ஷன் பண்ணும்போது இதை தான் நீங்கள் ஒய்ன்னு வச்சுக்க போகிறீங்க, ஓகேவா? ஸோ அப்போது ஆர்டர் பேர்ஸ் பாருங்கள், எக்ஸு -1ஆக இருந்தால் ஒய் வந்து 1, எக்ஸு 0வாக இருந்தால் ஒய்யும் 0. ஏன்னா 0க்கு வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் இல்லைன்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ரெண்டுமே கிடையாது. ஓகே, தென் எக்ஸோட வேல்யூ 1ஆக இருந்தால் ஒய்யோட வேல்யூ -1. பாருங்கள், -1ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் 1 and 0 is again 0 and 1ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் -1. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம கிராஃபில் ப்ளாட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இங்கே ஆர்டர் பேர்ஸ் எழுதியிருக்கேன், -1, 1, 0, 0, 1, -1. ஸோ -1, 1 இங்கே இருக்குது. ஸோ -1, 1. தென் 0, 0னா நம்மளோட ஆரிஜின், இதை தான் நம்ம 0, 0 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தென் 1, -1. ஸோ 1 இங்கே இருக்குது, -1 இங்கே இருக்குது. ஸோ இது வந்து 1, -1. ஸோ இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அகைன் ஒரு லைன் தான் கிடைக்கும், ஸ்ட்ரைட் லைன் தான் கிடைக்கும். ஏன்னா இது லீனியர் ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ ஸ்ட்ரைட் லைன் தான் கிடைக்கும். ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன், அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் இது இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -x அப்படின்னா அது அடிட்டிவ் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இதே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருந்தால் அது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ இது ரெண்டுமே லீனியர் ஃபங்க்ஷனோட 2 டைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.